கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். அநேக வேளைகளிலே நாம் நம்முடைய இஷ்டப்படி ஜெபிக்கிறோம், நம்முடைய தேவைகளை சார்ந்து ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் ஆண்டவரிடம் தாரும் செய்யும் என்று நாம் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆனால் பல வேளைகளிலே தேவனுக்கு ஏற்றபடி நாம் வேண்டிக்கொள்ள தெரியாமல் இருக்கிறோம். நம்முடைய மாம்சீக ஆசையின்படி, நம்முடைய சித்தத்தின்படி நம்முடைய காரியங்களை அவரிடத்தில் வைக்கிறோம். ஆனால் தேவனிடத்தில் வேண்டிக்கொள்ள சில முறைகள் இருக்கிறது. அதன்படி நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது தேவனுடைய பதில் நமக்கு சீக்கிரமாக கிடைக்கிறது. உதாரணமாக ஒரு ஆஃபீஸரை பார்க்க போவோம் என்றால் அங்கே எல்லாரும் போய் பேசிவிட முடியாது. அதற்காக பேச தெரிந்தவர்கள் மட்டும்தான் அதை சரியாக பேசி காரியங்களை செய்ய முடியும். அதே போன்றுதான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு பலகீனம் இருக்கிறது. என்ன பலகீனம் என்றால் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற தெரியாத பலகீனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலகீனங்களில் உதவி செய்கிறார். இந்த பலகீனத்திலே உதவி செய்ய நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஏனென்றால் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறோம். ஏற்றபடி தேவனிடத்தில் நம்முடைய ஜெபத்தை எப்படி அவருடைய முன்னாக வைப்பது, எப்படி அவரிடம் கேட்பது என்ற முறைமை நமக்கு தெரியாமல் இருக்கிறோம். ஆகவே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. அதாவது அதை தேவனுடைய முறைமையின்படி அதை மாற்றி அவர் பரிசுத்த ஆவியானவர் பெருமூச்சுகளோடு, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறாராம். ஹல்லேலூயா. அப்படியானால் நாம் எவ்வளவு பாக்கியவான்கள். நாம் பல வேளைகளில் நினைக்கிறோம், நம்முடைய ஜெபங்கள் தேவனிடத்தில் போகவில்லையா, அவர் ஏன் பதில் தரவில்லை என்றெல்லாம் நினைக்கிறோம். அநேக ஜெபங்கள் நமக்கு பதில் கிடைக்காவிட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய காரியங்களை தேவனுக்கு முன்பாக அங்கே பிரசன்ட் பண்ணுகிறார், அங்கே முன் வைக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஹல்லேலூயா. இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் நம்முடைய தேவன். அவர் ஆவியின் சிந்தையை அறிவாராம். பரிசுத்த ஆவியானவருடைய சிந்தை தேவனுக்கு தெரியும். அப்படியே பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இது நமக்கு மிகவும் மிகவும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிகவும் ஒரு முக்கியமான ஒரு ஜெபம் நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுடைய பலகீனங்களில் எங்களுக்கு உதவி செய்து நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று முறைமையை நாங்கள் தெரியாமல் இருக்கிறபடியால் அவர் தாமே பரிசுத்த ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, துதிகன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.